அன்புள்ள மாணவர்களே, இந்த காணொலியில் நாம் தேர்வுகள் பாடத்திலேயே மேலும் சில கணக்குகளை தீர்வு செய்ய போகிறோம். அது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற கணக்குகள் தான். இந்த கணக்கு பாருங்கள். 7 இந்தியர்கள் மற்றும் 5 அமெரிக்கர்களில் இருந்து இந்தியர்கள் அதிக அளவில் இருக்குமாறு 5 நபர்கள் கொண்ட குழுக்கள் எத்தனை அமைக்கலாம்? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இந்தியர்கள் 5 அமெரிக்கர்கள் இருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு 5 பேரை நீ தேர்ந்தெடுக்கணும் மொத்தமாக. ஆனால் அது மேக்சிமம் இந்தியர்கள் தான் இருக்கும். இந்தியர்கள் அதிக அளவில் இருக்குமாறு 5 பேருமே கூட இந்தியர்களாக இருக்கலாம், 4 பேர் இந்தியர்களாக இருக்கலாம். அப்போ ஒருத்தர் அமெரிக்கராக இருப்பார். 3 பேர் இந்தியர்களாக இருக்கலாம், அப்போ 2 பேர் அமெரிக்கராக இருப்பாங்க. 2 பேர் இந்தியர்களாக இருந்தால் 3 பேர் அமெரிக்கராக இருப்பாங்க. அப்போ மேக்சிமம் இந்தியர்கள் கண்டிஷன் அடிபட்டு போயிடும். அதனால் 5 அதிக அளவில் இந்தியர்கள் இருக்கணும் மாதிரி கொடுத்துருப்பாங்க. முதல்ல நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? இதில் வரிசை பாருங்க. இதில் வரிசை எண்னா நம்ம ஆர்டர் எத்தனை வரிசை, முதல் வரிசை, 2வது வரிசை சொல்கிறோம். இதில் இந்தியர்கள் 7 பேர், அமெரிக்கர்கள் 5 பேர் இருக்காங்க. இது காம்பினேஷன் தேர்வுகள். எத்தனை வழிகளில் சேர்க்கணும்? குழு எடுக்கணும். தேர்வுகளில் குழுவில் எத்தனை பேர் இருக்கணும்? மேக்சிமம் 5 பேர். இப்போ முதல் வரிசை. அப்போ இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கணும் கண்டிஷன். அப்போ 5 பேருமே இந்தியர்களாக இருக்கலாம். அமெரிக்கர்களே இருக்க மாட்டாங்க. 5 பேருமே இந்தியர்களாக இருந்தால் அமெரிக்கர்களாக இருக்க முடியாது. 2வது பாசிபிலிட்டி, 4 பேர் இந்தியர்களாக இருந்தால் ஒருத்தர் அமெரிக்கா. 3வது பாசிபிலிட்டி, 3 பேர் இந்தியர்களாக இருந்தால் 2 பேர் அமெரிக்கா. அடுத்து 2 பேர் இந்தியர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேர் ஆகிடுவாங்க அப்போ அமெரிக்கர்கள். அப்போ அமெரிக்கர்கள் அதிக அளவில் ஆகிடுவாங்க. கண்டிஷன் இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கணும் கண்டிஷன். இதுதான் கண்டிஷன். 3 பாசிபிலிட்டி தான். இது பார்த்தீங்கன்னா 7ல் 5 சேவர்கள் பாருங்க. 7ல் 5 பேர். ஃபஸ்ட்டு 7C5. இது 7C5 இன்ட்டு 5C0. உங்களுக்கு குழுக்கள் 7C5 இன்ட்டு 5C0. அடுத்த கண்டிஷன் 7C4 காம்பினேஷன், 5C1. அடுத்து 7C3. 7ல் 3 பேர், 5ல் 2 பேர், 5C2. இதுதான் இந்த பாசிபிலிட்டி. இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா உங்களுக்கு மொத்த குழுக்கள் வந்துடும். மொத்த குழுக்கள் எண்ணிக்கை 7C5. அதை 7C7 - 5, 7C2ன்னு போட்டுடலாம். இந்த இதை 7C5 7C7 - 5 2ன்னு சொல்லலாம். NCR = NCN - R அந்த விதி. அப்போ 7C5 = 7C7 - 2, 5C0 1. 7C4 அது 7C7 - 4 3ன்னு சொல்லிடலாம். 5C1 5. அடுத்து 7C3 அப்படிதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது பண்ண 7C7 - 3 7C4 பெரிய நம்பர் ஆகிடும். விட்டுணும். 5C2 அப்படியே 5C2. இப்போ ஃபஸ்ட்டு 7C2 இன்ட்டு 1 ப்ளஸ் அடுத்தது 7C3 இன்ட்டு 5 கூட்டல் 7C3 இன்ட்டு 5C2. 7C2ன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 7 × 6/1 × 2 × 1 கூட்டல் 7C3 7 × 6 × 5/3 ஃபேக்டோரியல் 1 × 2 × 3 × 5 ப்ளஸ் 7C3 இதே தான். 7 × 6 × 5/1 × 2 × 3 × 5C2ன்னா 5 × 4/1 × 2 ஃபேக்டோரியல். இதில்
3 2 6 கட் பண்ணால் 7 3 21 இன்ட்டு 1 21 தான். ப்ளஸ் இதில் 2 3 4 கட் பண்ணிட்டு 7 35 ஆகிடும். 35 இன்ட்டு 5 ப்ளஸ் இது அதே மாதிரி 2 3 6 கட் பண்ணிட்டு 7 37 3 35. இது வந்து 2 2 சார் 4 5 2 சார் 10 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 21 ப்ளஸ் 175 ப்ளஸ் 350. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 5 1 6 2 9 14 1 2 3 546. அப்போ 5 இந்தியர்கள் அதிக அளவில் இருக்குமாறு 5 நபர்களோட குழுக்கள் எத்தனை ஏற்படுத்தலாம்னா 546 குழுக்கள் ஏற்படுத்தலாம். இதுதான் இருக்கு. ஓகே, இதே போல இன்னொரு கணக்கு நாம் எடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் வந்து 8 ஆண்கள் மற்றும் 4 பெண்களில் இருந்து 7 பேர் கொண்ட குழுக்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை வழிகளில் அமைக்கலாம். பாருங்க, ஆண்கள் வந்து 8 பேர், பெண்கள் வந்து 4 பேர். 7 பேர் கொண்ட குழு அமைக்கணும். 7 பேர் கொண்ட குழு அமைக்கணும். 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் கண்டிஷன் வந்து சரியாக 3 பெண்கள் இருக்குமாறு. 8 ஆண்கள் 4 பெண்கள் சரியாக 3 பெண்கள், சரியாக 3 பெண்கள் இருக்குமாறு எத்தனை குழுக்கள் அமைக்கலாம். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். எட்டு ஆண்கள் 4 பெண்கள். முதல் கண்டிஷன் வந்து சரியாக 3 பெண்கள் இருக்குமாறு. முதல் வந்து சரியாக 3 பெண்கள் இருக்குமாறு. சரியாக 3 பெண்கள் இருக்கணும்னா பெண்கள் 3 பேர் இருக்கணும். அப்ப ஆண்கள் எத்தனை பேர் இருக்கணும்? குழுல 7 பேர் இருக்கிறதால இதுல 4 பேர் இருக்கு. ஓகேயா? சரியா 3 பெண்கள் இருக்கணும்னா பெண்கள் 3 பேர் அவங்களே கொடுத்ததால, அப்ப ஆண்கள் 4 பேர் இருந்தாலும் குழு வந்து 7 ஆகும். அப்ப இதுக்கு வழிகள் பார்த்தீங்கன்னா 8C4 இன்ட்டு 4C3. சரியா 3 பெண்கள் 4 பேர்ல, அதே மாதிரி மீதி இருக்கிற 4 ஆண்கள் 8 பேர்ல. இப்ப 8C4 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ஃபேக்டர். 4C3 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 3 எண்கள் குறைக்கணும். 4ல இருந்து கீழே 3 ஃபேக்டர். இங்க பார்த்தீங்கன்னா 2 3 கட் பண்ணிட்டு 4 மட்டும் இருக்கும். இங்க பாருங்க 2 3 6 கட் ஆயிடும். 2 3 are 6, 1 4 2 4 are 8 கட் பண்ணிட்டீங்கன்னா 2 5 are 10, 10 into 7 70, 2 10 70. இங்க ஒரு 4 இருக்கு. அப்ப 7 4 28, 250 வழிகள். சரியாக 3 பெண்கள் இருக்கிற மாதிரி முதல் கேஸ். சரியாக 3 பெண்கள் இருக்குமாறு எத்தனை குழுக்கள் அமைக்கலாம்னா 280 குழுக்கள் அமைக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இப்ப ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்குமாறு. குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்கும். குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்குமாறு எத்தனை குழுக்கள் அமைக்கலாம். இப்பதான் சொன்னோம் இல்லையா, ஆண்கள் 8 பேர், பெண்கள் 4 பேர். பெண்கள் 4 பேர் கரெக்ட். குழு வந்து 7 பேர் இருக்கணும். இப்ப தேர்வுகள் பார்க்கணும். இதுல இங்க அப்படியே தேர்வுகள் வந்துடும்.
எத்தனை வழிகளில் சேர்க்கலாம் அப்படின்ற தேர்வுகளை இங்கே எழுதலாம். முதல் கண்டிஷன், குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்கணும். அப்போ குறைஞ்சது 3 பெண்களாவது இருக்கணும். 3க்கு கீழே இருக்கக்கூடாது. அப்போ பெண்கள் 4 பேருமே இருக்கலாம். அப்போ ஆண்களில் 3 இருந்தால் தான் மொத்தம் 7 பேர் வருவாங்க. இது ஃபஸ்ட்டு கேஸ். இது ஒன்றாவது. முதல்ல ஆண்கள் குறைந்தபட்சம், பெண்கள் 3 பேராக இருக்கணும். 4 பேருமே கூட இருக்கலாம். குறைந்தபட்சம் 3 பெண்கள்னா 4 பெண்கள் கூட இருக்கலாம். ஆனால் அது 4னா இது 3. அதில் ரெண்டாவது கேட்டகரி, ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் இருக்கலாம். அப்போ ஆண்கள் 4 பேர் வருவாங்க, 7 பேர் ஆச்சு. பெண்களில் 2 பேர் போட்டோம்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா குறைஞ்சது 3 பெண்களாவது இருக்கணும். இப்போ 2 பெண்கள் போட்டால் இங்கே 5 ஆண்கள் வருவாங்க. ஆனால் இந்த பாசிபிலிட்டியில் பாருங்கள், குறைந்தபட்சம் 3 பெண்கள்ன்ற கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ அது 2 கிடையாது. ஒரே இந்த 2 வழிகள் தான். 3 ஆண்கள் 4 பெண்கள் அல்லது 4 ஆண்கள் 3 பெண்கள். அப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியிலுமே குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்காங்க. அப்போ HC3 into 4C4. அடுத்த கேஸ் HC4 into 4C3. HC4 அப்படியே தான் இருக்கும். 4C4னா 1. HC3 8 into 7 into 8 into 7 into 6. HC3க்கு 8 into 7 into 3 குறைக்கணும். கீழே 3 ஃபேக்டோரியல். 4C4னா 1ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது கட் பண்ணி பாருங்க, 2 3 6 போயிடுதா? அப்போ 56 தான் வருது, 56. இங்கே 4C4ஐயும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடலாம், 8 - 4னா 8C3 ஆகிடுது. அப்போ இதுவும் 8C3 தான். 8 - 4 8C3ன்னு சொல்லலாம். NCR equal to NC(n-r) அந்த ரூல். HC4 equal to HC 8 - 4னா 3. HC4னா 8 - 4 HC4 தான். ஓகேயா? இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ரூல் இங்கே அப்ளை பண்ணால் இது வராது. HC 8 - 4னா 4 தான் வரும். ஆனால் இங்கே இந்த ரூல் இங்கே வேணாம். ஏன்னா இதில் 4 HC4 HC3 அது அப்படியே போட்ட மாதிரி இங்கே HC4 போட்டு தான் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 8 into 7 into 6 into 5 8லேருந்து 4 பட்சம் 1 into 2 into 3 into 4 4C3 இதை போடலாம். 4C3 வந்து 4 - 3 1 4C1 ஆகிடும். 4C1னா 4 4C3 4C4 - 3 1 அந்த ரூல் NCR NC. இங்கே பாருங்க 2 3 6 கட் பண்ணிடுங்க. 1 4 2 4 8 2 பற்றி 70 ஆச்சு. இது 56. இப்போ மற்ற வழியில் பாருங்க, HC3 into 4C4 இது 1 பிளஸ் HC4 into 4C3னா 4C1 போடலாம்னு சொன்னேன். 4C4 இது HC4 HC3 தான். HC3 எவ்வளோ வந்தது? 56. 56 into 1 plus HC4 270 into 4C1 4. இங்கே பார்த்தீங்கன்னா 56 into 280 போட்டிங்கன்னா 356. ஸோ குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்கிற மாதிரி எத்தனை குழுக்கள் அமைக்கலாம்? 356 குழுக்கள் அமைக்கலாம். இது செகண்ட் பார்ட். தேர்ட் சப்டிவிஷன் அப்புறம் போடணும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. 56 56 இது 202 கூட்டினா 6 8 13 336 வரும். சாரி 13 336 குழுக்கள். அப்போ அது குறைந்தபட்சம் 3 பெண்கள் இருக்கிற மாதிரி 336 குழுக்கள் அமைக்கலாம். ஓகே, மூணாவது கண்டிஷன் பாருங்க, அதிகபட்சம் 3 பெண்கள் இருக்குமாறு. அதிகபட்சம் 3 பெண்கள் இருக்குமாறு. இது மூணாவது கேஸ். உங்களுக்கு தெரியும், ஆண்கள் 8 பேர், பெண்கள் 4 பேர், குழுவில் 7 பேர் இருக்கணும்.
இப்போ சேர்வுகள் எத்தனை வரணும், குழுக்கள் எத்தனை பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சம் 3 பெண்கள் இருக்கணும். அப்போ மேக்சிமமே 3 பேர் தான். பெண்கள் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகபட்சமே 3 பேர் தான். பெண்கள் 4 பேர் இருக்க முடியாது. 3 பேர், 2 பேர், ஒருத்தர், பெண்களே இல்லாமல் இருக்கலாம். ஓகேயா? பெண்களே இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அதிகபட்சம் 3 பேர் தான். அதிகபட்சம் 3 பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, 3 பேர் இருக்கலாம். அதிகபட்சம் 3 தான், 4 பேர் இருக்கக்கூடாது. அப்போ குழுவில் 7 பெண்களால் 3 பெண்கள்னா 4 ஆண்கள், 2 பெண்கள்னா 5 ஆண்கள், 1 பெண்ணா 6 ஆண்கள். பெண்களே இல்லைன்னா குழுவில் இருக்கிற 7 பேருமே ஆண்கள் தான். இந்த 4 வழிகள் உண்டு. 1 2 3 4 சேர்வுகள் உண்டு. இப்போ பாருங்க, 8C4 இன்ட்டு 4C3, அடுத்து 8C5 இன்ட்டு 4C2, அப்புறம் 8C6 இன்ட்டு 4C1 17. இப்போ 8C7 இன்ட்டு 4C0. இதுதான் குழுக்கள். 8C4 ஏற்கனவே பார்த்தோம். 17, 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 போட்டப்போ நமக்கு என்ன வந்தது, 70 கண்டுபிடிச்சோம் போன கேஸில் தான். 4C3 is equal to 4C1 போட்டால் அது 4 ஆகிடும். 8C5 வந்து 8C3 சொல்லிடலாம். 8C5 வந்து 8C8 minus 5, 8 5 3. 4C2 4 into 3 by 1 into 2 தான். அப்போ இது ஒரு 2 3 6 வருது. அடுத்த கேஸ் பாருங்க, 8C6 வந்து 8C8 minus 6, 8C2 சொல்லலாம். 4C1 வந்து 4. 8C7 8C8 minus 7, 8C1 சொல்லிடலாம். 4C0 1. இப்போ மற்ற குழுக்கள் அதிகபட்சம் 3 பெண்கள் இருக்க மாதிரி மற்ற குழுக்கள் ஏற்கனவே 8C4 வந்து 70 பார்த்தோம். இன்ட்டு 4C1 வந்து 4. அடுத்து 8C3 56 இருக்கிற கண்டுபிடிச்சோம், 56 இன்ட்டு 2 3 6 ப்ளஸ் 8C2 8 இன்ட்டு 7 by 1 into 2, 28 வரும், into 4. 8C1 8 into 1 8 தான். 8C1 வந்து 8. இப்போ இது வந்து 780 ப்ளஸ் 336 6 36, 336 336. ஓகே, சரி இது பாருங்க, 28 into 4 4 16 16 112. 16 7 16 into 7 112, 78 into 4. அடுத்தது 8 into 1 8. இது எல்லாத்தையும் கூட்டிட்டா மற்ற வழிகள் இப்போ பாருங்க எவ்வளோ வருது, 8 10 16 மீதி 1 2 5 8 13 1 736 குழுக்கள். அதிகபட்சம் 3 பெண்கள் இருக்கணும்னா எத்தனை குழுக்கள் அமைக்கலாம்னா 736 குழுக்கள் அமைக்கலாம். அதிகபட்சமாக மேக்சிமம் 3 பெண்கள் தான் இருக்கும். ஓகே, 3 பேருக்கலாம், 2 பேருக்கலாம், 1 பெண் இருக்கலாம், பெண்ணே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 4 பெண்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பெண்கள் அதிகபட்சம் 3 விட அதிகமாக போயிடுறாங்க. அதனால் இதான் கேஸு. இதை வந்து நான் கண்டுபிடிச்சதை வச்சு எப்படி ஆட் பண்ணிட்டா 736 குழுக்கள் வருது. இதோட தேர்வுகள் டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கிறோம். இதோட அந்த வரிசை மாற்றங்கள் சேர்வுகள் என்ற டாப்பிக்கே முடியுது உங்களுக்கு +1 புக்கில் இருக்கிறது. இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.